இதை என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் ஃபர்ஸ்ட் அப்டேட் இதுக்கு தான் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஹலோ கைஸ், நீங்கள் பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்கள் சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ எபிசோட் 21 தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம போன எபிசோடில் பார்த்ததே இருக்கும். அதாவது ஒரு 5% அப்படின்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா போன எபிசோடில் பார்த்துருப்போம் இல்லையா, காரா வந்துட்டு நீ ரொம்பவுமே மோசமாக நடந்துக்கிட்டியே, அது நம்ம வில்லேஜுக்கே அசிங்கம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதுக்கப்புறமா இல்லை அதை நான் ஆரம்பிக்கல, அவங்க தான் ஆரம்பித்தாங்கலாம் புரிய வைப்பான். இருந்தாலும் நீ பண்ண தப்பு தான், வாயை மூடு, இல்லைன்னா உன்னை நான் கொன்றுவேன் அப்படின்பான் காரா. இதை கேட்குற காங்குரோவும் டெமாரியும் ரொம்பவுமே பயப்படுவாங்க. என்ன ரீசன் அப்படிங்கலாம் தெரியாது. ஆனால் காராவோட ஐயை பார்க்கும் போதே தெரியும், அவனோட ஐ பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஈவில் லுக்காக இருக்கும். இந்த இடத்துல சாஸ்கேவையும் அதுதான் முன் வைப்பான். இவன் வந்தது கூட எனக்கு தெரியலங்கிற அளவுக்கு தான் இருப்பான். அதே மாதிரி காராவுக்கு சாஸ்கேவை பார்த்து ஒரு பயம் இருக்கும். காங்குரோவை ஒரு சின்ன கல்லை வச்சு அட்டாக் பண்ணிட்டானே, இவன் ரொம்பவுமே குட்டாக இருக்கான், அதனால் இவன் மேலே ஒரு கண் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பான். இதுக்கப்புறமா காரா கீழே இறங்கி வருவான். இந்த இடத்துல கூட பார்த்தீங்கன்னா காராவுக்கு சாண்ட் பவர் தான் இருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இங்கே டெமாரி கிட்டையும் காங்குரோ கிட்டையும் காரா சொல்கிற விஷயம் ஒன்று தான், நம்ம ஒன்றும் இங்கே விளையாடுறக்கு வரல. ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா 3 பேருமே நடந்து போக ஆரம்பிச்சிருவாங்க. இந்த இடத்துல சாக்குரா வந்துட்டு உங்கள் ஹெட்பேண்டை பார்த்தாலே தெரியுது நீங்கள் ஹிடன் இந்த சாண்டை சேர்ந்தவங்கன்னு. எனக்கு தெரியும், லேண்ட் ஆஃப் ஃபயரும் லேண்ட் ஆஃப் விண்டும் அலைட் நேஷன்னு. ஆனாலுமே ஷினோபிஸ் என்ட்ரி ஆகணும்னா அவங்களுக்குன்னு ஒரு பர்மிட் இருக்கணுமே அப்படின்னு சொல்லி சக்குரா கேட்பா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி பாஸ்போர்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க இது எங்களோட பர்மிட் அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. டெமாரி மட்டும்தான் காட்டுவா. சொல்ல போனால் டெமாரி இவங்களுக்கு கொடுக்குற ரிப்ளை எப்படி இருக்குன்னா, நீங்கள் என்ன கல்லுக்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருக்கீங்க, இல்லை வேற எங்கேயா போயிட்டீங்களா, உங்கள் வில்லேஜில் சுனின் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்களா, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி கேட்பா. நருட்டோ சுனின் எக்ஸாமா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திங்க் பண்ணுவான். இதுக்கப்புறமா கோனாஹாமரு வந்துட்டு நருட்டோ கிட்ட கெனினா இருக்கவங்கள சுனினா மாறுறக்கு நடக்கும்ல பாஸ், அந்த எக்ஸாம் பாஸ் அப்படின்னு சொல்லுவான். ஓ அப்படியா, அப்படின்னா நானும் இதில் கலந்துக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நருட்டோ சொல்லுவான். இதுக்கப்புறமா சாண்ட் வில்லேஜ்லேருந்து வந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா கிளம்பி போக ஆரம்பிப்பாங்க. இந்த இடத்துல சாஸ்கே ரொம்ப க்யூரியஸாக இருப்பான். ஹே உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பான். இந்த இடத்துல டெமாரி வந்துட்டு என்னையா அப்படின்னு சொல்லி கேட்பா. அதுக்கு சாஸ்கே ஒன்றும் இல்லை, அங்கே நடுவால் போகிறான்ல அவனை அப்படின்னு சொல்லி கேட்பான். இந்த இடத்துல காரா திரும்பி என் பேர் காரா ஆஃப் தி டெசர்ட் அப்படின்னு சொல்லுவான். இதுக்கப்புறமா எனக்கும் உன் மேலே க்யூரியஸாக தான் இருக்குது, உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பான் காரா. அதுக்கு சாஸ்கே என் பேர் சாஸ்கே உச்சிஹா அப்படின்னு சொல்லுவான். நருட்டோவை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்பவுமே பிடிச்ச விஷயம் என்னென்னா, அவங்களோட நேமை ஒரு ப்ரௌடாக டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. இப்போ காரானா காரா ஆஃப் தி டெசர்ட், சாஸ்கேனா சாஸ்கே உச்சிஹா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் இதுக்கப்புறம் போக போக பார்த்திங்கன்னா அவங்களோட லாஸ்ட் நேம் ஃபஸ்ட்டுக்கு வரும். உச்சிஹா சாஸ்கே அப்படின்னு சொல்கிறது நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உசுமாக்கி நருட்டோ அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறமா நருட்டோ நீ என்னை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு ஓமனில் எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னு பங்காரா சொன்னோன்னே 3 பேருமே கிளம்பி போயிடுவாங்க. இப்போ தான் ஆட்டோ சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சாஸ்கே மனசில் நினைப்பான். இதுக்கப்புறம் அப்படியே நருட்டோ கிட்ட காட்டுவாங்க. பார்க்குறக்கே செம்ம ஃபன்னியாக உட்காந்துருப்பான். இந்த இடத்துல கோனாஹாமரு கிட்ட நான் என்ன பார்க்க வீக்காக தெரியனா இல்லை அன்கூலாக தெரியனா அப்படின்னு சொல்லி கேட்பான். சாஸ்கே கூட கம்பேர் பண்ணால் நீங்கள் பைத்தியமாக தான் தெரியுறீங்க அப்படின்னு சொல்லுவான். இந்த இடத்துல நருட்டோ பயங்கரமாக கத்திட்டு இருப்பான். சாஸ்கே நான் உங்கள்கிட்ட தோற்று போக மாட்டேன்டா அப்படின்ட்டு. நான் ஒன்று என்னடா பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சாஸ்கே ரிப்ளை பண்ணுவான். இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா சவுண்ட் வில்லேஜஸ் சேர்ந்த கெனின்ஸ்லாம் ட்ரீல உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. என்ன நினைக்கிற டோசா அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கேட்பான். அதுக்கு அவன் சொல்கிற ரிப்ளை ஒன்று தான், எல்லாருமே பார்க்க வீக்காக தான் இருக்காங்க, எதுவுமே ஸ்பெஷலாக இல்லை, நம்ம கண்ணு வைக்க வேண்டியதில்லை, சாஸ்கே உச்சிஹா அப்புறம் காரா இவங்க 2 பேர்த்து மேலேயும் தான். இதுக்கப்புறமா ஒக்காகே ஆஃபீஸை காட்டுவாங்க. இந்த இடத்துல ஒக்காகே நம்ம கூடி சீக்கிரமே சுனின் எக்ஸாம் ஆரம்பிக்க போகிறோம், அதனால் இப்போ ரூக்கி கெனினா இருக்கவங்களோட சென்சேஸ்லாம் முன்னாடி வாங்களேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவார். எனக்கு தெரியும் சின்ன சின்ன ஃபார்முலான மிஷன்ஸ் தான் அவங்களாம் முடிச்சிருக்காங்க, சொல்லப்போனால் இவங்களுக்கு இதை விட பயிற்சி 2 மடங்கு அதிகமாகவே தேவைப்படுங்க மேலே சொல்லிட்டு இருப்பார். இதுக்கிடையில் இந்த விஷயங்களை கேட்குற இருக்கா சென்சே கரெக்ட் தான், இது உங்களுக்கு குயிக்கான ஒரு விஷயமா தான் இருக்க போதுங்கிற மாதிரி நினச்சிட்டு இருப்பார். 3 சென்சே இருப்பாங்க, ஆசுமா, குரனாய், கக்காஷி. இதுக்கப்புறமா ஹொக்காகே கக்காஷி நீங்கள் முதல்ல ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இந்த இடத்துல கக்காஷி நான் டீம் 7ஓட லீடர், என் டீமில் இருக்கவங்க சாஸ்கே உச்சிஹா
நருட்டோ உசுமாக்கி, சக்குரா ஹருனோ, நான் ககாஷி இவங்க 3 பேர்த்தையுமே ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவார். இதை கேட்குற இருக்கா கொஞ்சம் ஷாக் ஆவார். இதுக்கப்புறமா குரனாய் சென்சே வந்துட்டு நான் வந்து டீம் 8 லீட் பண்ணுறேன். என் டீமில் இருக்கவங்கெல்லாம் ஹினாட்டா யூகா, கீபா இனுசாக்கா, ஷீனோ அபுராமே, அப்புறம் நான் குரனாய் யூஹி இவங்க 3 பேர்த்தையுமே ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் ஆசுமா சென்சே வந்துட்டு நான் குரூப் 10 லீட் பண்ணுறேன். என் டீமில் இருக்கவங்க ஈனோ யாமனாக்கா, ஷிகமாரு நாரா, சோஜி ஆக்கிமிச்சி, நான் ஆசுமா சர்டோபி இந்த 3 பேர்த்தையுமே சுனின் எக்ஸாமுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவார். ஆசுமாவை பொறுத்த வரைக்கும் மற்ற கேரக்டர்ஸ்க்கும் இவருக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் எது வேணாலும் இல்லாமல் இருப்பார். பட் சிகரெட் மட்டும் இல்லாமல் இவரை எந்த சீன்லையுமே அவ்வளோவா பார்க்க முடியாது. இதுக்கடையில் நிறைய முனங்கல் சத்தம் கேட்டுட்டு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த ரூக்கீஸ்னால இதெல்லாம் தாக்கு பிடிக்க முடியுமா, அப்புறம் இதெல்லாம் நடந்து ஒரு 5 வருஷம் தானே ஆச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நிறைய ஒப்பீனியன்ஸை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா விஸ்பர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துருப்போம், ககாஷி சென்சே 3 பேர்த்தையும் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னு சொன்னப்பவே பார்த்தீங்கன்னா இருக்கா கொஞ்சம் ஷாக்காக தான் இருப்பார். இந்த இடத்துல அவரால் பொறுக்க முடியாது. ஒரே நிமிஷம் இருங்க, இப்போ சொன்ன 9 நேம்ஸுமே என்னோட ஸ்டூடெண்ட்ஸ், நான் அவங்கள கிளாஸில் பார்த்துருக்கேன். அவங்களோட எபிலிட்டியில் நான் குறை சொல்ல வரல, அவங்க உண்மையாலுமே செம்ம டேலண்டடான ஆளுக தான். இருந்தாலுமே இது இவங்களுக்கு ரொம்ப சீக்கிரம்னு நினைக்கிறேன். சப்போஸ் சுனின் எக்ஸாமில் கலந்துக்கிட்டு அவங்க தோத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. இந்த டைம் பார்த்தீங்கன்னா ககாஷி வந்துட்டு நான் சுனின் எக்ஸாமில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது நான் நருட்டோவோட 6 வயசு சின்ன பையன். இதை கேட்குற இருக்கா ரொம்ப டென்ஷன் ஆவார். நருட்டோ ஒன்றும் உங்களை மாதிரி கிடையாது அப்படின்னு வேகமாக சத்தம் போடுவார். என்ன உங்களுக்கு நருட்டோவை மொத்தமாக அழிக்கணுங்கிற இன்டென்ட் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுவார். அவங்க எல்லாருமே ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட்டை வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க, மிஷின்ஸை தவிர. அவங்களுக்கு நிறைய விஷயங்களை டீச் பண்ணுறது ஃபன்னாக தான் இருக்கும். சில நேரங்களில் அவங்கள இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி கொஞ்சம் சீரழிக்கலாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குங்கிற மாதிரி ககாஷி சொல்லுவார். இதை கேட்குற இருக்கா கொஞ்சம் ட்ரிகர் ஆவார். என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லி இருக்கா கத்துவார். சரி ஜோக்கெல்லாம் ஓரமாக வச்சுக்கிட்டு இருக்கா முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோ, ரிலாக்ஸ் பண்ணு, இது ஒன்றும் பர்சனலான விஷயம்லாம் இல்லை. இந்த இடத்துல குரனாய் வந்துட்டு ககாஷி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வருவாங்க. இருந்தாலும் ககாஷி வந்துட்டு முதல் நீ இதை விட்டு விலகியே இரு, அவங்க ஒன்றும் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை, இப்போ அவங்க என்னோட சப்பார்டினேட்ஸ் அப்படின்னு சொல்லுவார் ககாஷி. இதை கேட்குற இருக்கா ரொம்பவுமே டென்ஷன் ஆவார். இந்த இடத்துல ஆசுமாவோட மனசில் ஓடுற விஷயம் ஒன்று தான், போதுண்டா சாமி நிறுத்துங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணுவார். ஆனாலுமே இந்த எக்ஸாம் அவங்கள மொத்தமாகவே டிஸ்ட்ராய் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி சத்தம் போடுவார் இருக்கா. இந்த இடத்துல ஹொகாகே இருக்காவை ஸ்டாப் பண்ணிடுவார். எனக்கு உன்னோட பாயிண்ட் புரியுது, எப்படி இருந்தாலும் இந்த ரூக்கி கெனின்ஸுக்கு நான் ஒரு ஸ்பெஷல் ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஹொகாகே சொல்லுவார். இதை கேட்குற இருக்காவுக்கு ப்ரிலிமினரி எக்ஸாமா அப்படின்னு சொல்லி யோசிப்பார். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நருட்டோ, சாஸ்கே, சக்குரா 3 பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. திரும்பவும் பார்த்தீங்கன்னா ககாஷி வந்து இந்த இடத்துல இந்த டைமுக்கு அசம்பிள் ஆயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் போல். பட் ககாஷி வந்து திரும்பவும் லேட்டாக வந்திருப்பார். இதை யோசிக்கிற சக்குரா ரொம்பவுமே டென்ஷன் ஆவா. எதுக்கு எப்போ பார்த்தாலும் இதே தான் நடக்குது, நம்மளை எங்கேயாவது வர சொல்ல வேண்டியது அப்புறம் லேட் பண்ண வேண்டியது, அவர் மட்டும் வரவே மாட்டார் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பா. ஆமாம் இது ஒன்றும் ஃபேர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோவும் கத்துவான். இந்நாதிக்கு நான் வீட்டில் இருந்திருந்தேன்னா என்னோட ஹேரை ட்ரை பண்ணியிருப்பேன், அது பண்ணியிருப்பேன், இது பண்ணிப்பேங்கிற மாதிரி சக்குரா சொல்லுவா. இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். பட் நருட்டோ சொல்கிறது தான் முக்கியமான பாயிண்ட். நான் மட்டும் இந்நாதிக்கு என் டைம் கிடச்சிருந்தா முகத்தை கழுவிட்டு வந்திருப்பேன், பல்லு விளக்கி இருந்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவான். இதை கேட்குற சக்குரா வந்துட்டு டே இது ரொம்ப கேவலமாக இருக்கியடா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இதுக்கிடையில் சாஸ்கேயோட மனசில் ஓடுற விஷயம்லாம் ஒன்று தான், எதுக்கு இவங்க காலையிலே இவ்வளோ துடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு யோசிப்பான். இதுக்கப்புறமா ககாஷி வந்துடுவார். வந்தோடனே குட் மார்னிங் சொல்லுவார். இதுக்கப்புறம் திரும்ப ககாஷி காரணம் சொல்லுவார் எது நான் லேட் ஆச்சுன்னு. இது பொய் அப்படின்னு சொல்லி சக்குரா நருட்டோ 2 பேருமே சத்தம் போடுவாங்க. இதுக்கப்புறமா ககாஷி கீழே இறங்கி போயிடுவார். போனதுக்கப்புறமா இது கொஞ்சம் சீக்கிரமாக கேட்குற மாதிரி தான் இருக்கும், ஆனால் அவங்க 3 பேர்த்துமே நான் சுனின் எக்ஸாமுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். இதுக்கப்புறமா அந்த அப்ளிகேஷன்ஸ் கொடுப்பாரு 3 பேர்த்துக்கும். இந்த இடத்துல சக்குரா வந்துட்டு என்ன சுனின் எக்ஸாம் அப்ளிகேஷன்ஸா அப்படின்பா. இதை கேட்குற ககாஷி வந்துட்டு ஏன் இப்படி சொல்கிற, இந்த நான் ரெக்கமெண்டேஷன் பண்ணதெல்லாம் வந்து ஒரு மேட்ரே இல்லை, அது கம்பல்சரியும் கிடையாது, விருப்பம் இருந்தால் நீங்கள் எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணலாம், இல்லைன்னா அடுத்த வருஷம் ட்ரை பண்ணலாம் அப்படின்பாரு. இதுக்கப்புறமா நருட்டோ வந்துட்டு ககாஷி சென்சே ஐ லவ் யூ அப்படின்ட்டு போய் கட்டி பிடிப்பான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ககாஷி வந்துட்டு சே விடு அப்படின்னு சொல்லி இறக்கி விடுவார். இதுக்கப்புறமா ககாஷி வந்துட்டு இந்த சுனின் எக்ஸாமில் கலந்துக்கிறதுக்கு விருப்பம் இருக்கவங்க இன்னையிலேருந்து 5 நாள் கழித்து
சாயங்காலம் 3 மணிக்கு அகாடமியில் இருக்க ரூம் நம்பர் 301 வந்து இந்த அப்ளிகேஷனில் சைன் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். இந்த இடத்துல நருட்டோ ரொம்ப க்யூரியஸாக இருப்பான் அந்த சுனின் எக்ஸாமுக்காக. நருட்டோ சுனின் எக்ஸாமா அங்கே நிறைய ஸ்ட்ராங்கான நிஞ்சாஸ்லாம் வருவாங்கல்ல, அதுலேயுமே எஸ்பெஷலாக அந்த பிரமிட் மம்மியில் இருக்கிறதோட கண்கள் வச்சுருந்தான்ல அவனை, அதே மாதிரி இந்த நாயன் தான் அப்படிங்கிற மாதிரி சாஸ்கேவை பார்ப்பான். இதுக்கப்புறமா நருட்டோவோட மனசில் காங்குரோ அண்ட் சாஸ்கே 2 பேர்த்தையுமே பீட் பண்ணி அவங்க மேலே கால் வச்சு நிற்கிற மாதிரிலாம் நினச்சி பார்ப்பான். 2 பேர்த்தையுமே தோக்கடிச்சு இந்த எக்ஸாமில் அவன் தான் பாஸ் பண்ணுவான்னு நினைப்பான். இதுக்கப்புறமா எல்லாத்த விட நான் தான் ஸ்ட்ராங்காக இருப்பேன், இதை பார்க்குற ஹொக்காகேவே நான் இதுக்கப்புறம் சூட்டபுளாக இருக்க மாட்டேன், அதனால் நருட்டோ நீ ஹொக்காகே ஆயிரு அப்படின்னு சொல்லி ஹொக்காகே ஆக்கிடுவாங்கன்னுலாம் நினச்சி பார்த்துட்டு பயங்கரமாக சிரிச்சிட்டு இருப்பான். இதுக்கப்புறமா சாஸ்கே மனசில் என்ன பார்த்தீங்கன்னா எனக்கு அவங்க கூட சண்டை போட்டால் நல்லா இருக்கும்னு யோசிப்பான். யாருன்னு பார்த்தீங்கன்னா காரா. இதுக்கப்புறமா சாக்குரா இருந்துட்டு சுனின் எக்ஸாமா இல்லை என்னால் சாஸ்கே அளவுக்கும் கீப் அப் பண்ண முடியாது, நருட்டோ அளவுக்கும் தான் அப்படிங்கிற மாதிரி சக்குரா யோசிப்பா. போகிற வழியில் கோனஹாமர் வந்துட்டு பிரதர் நருட்டோ வாங்க நம்ம விளையாடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். சரி எனக்கு எந்த டேஞ்சரஸ் மிஷினும் இல்லை, சரி வாங்க விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி நருட்டோ சொல்லுவான். இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ஒரு பயங்கரமான நிஞ்சா நிற்பான். இதை பார்க்குற எல்லாருமே ஷாக் ஆவாங்க. இதுக்கப்புறமா அவன் மொய்கியை தூக்கிட்டு போயிடுவான். எல்லாருமே அவளை விடுன்னு சொல்லி கத்துவாங்க. இதுக்கப்புறமா நருட்டோ கோனஹாமரும் 2 பேருமே அவனை தோத்திட்டு பின்னாடியே போவாங்க. இதுக்கப்புறமா சக்குரா சோகமாக உட்காந்துட்டு இருப்பா. அந்த டைம் பார்த்தீங்கன்னா சாஸ்கேவை பாப்பா. அவன் வந்துட்டு வரையா நம்ம ஒரு வாக் போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். சக்குராம் சரின்ட்டு கிளம்புவா. இதுக்கப்புறமா நருட்டோ அவனை சேஸ் பண்ணுற சீனை காட்டுவாங்க. இந்த இடத்துல என்ன உன்னால் என்னோட ஸ்பீடை கீப் அப் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இதுக்கப்புறமா அவன் போய் ஒரு இடத்துல நிற்பான். கோனஹாமரும் இன்னொரு பையனும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆயிடுவாங்க, தொலைஞ்சு போயிடுவாங்க. இதுக்கப்புறமா அவன் போய் அந்த புள்ளைய கட்டி போட்டு வச்சிருப்பான். இந்த இடத்துல அவன் விடுன்னு சொல்லி கத்துவா மொய்கி. இருந்தாலுமே இவன் வந்துட்டு என்ன சொல்லுவானா, இடன் இந்த லீஃப் வில்லேஜில் நிறைய ஸ்ட்ராங்கான ஷினோபிஸ் இருப்பாங்க தான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் இங்கே எல்லாமே வீக்காக தான் இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பான். இதுக்கு இடையில நருட்டோ வந்துடுவான். சீக்கிரமாக வந்துட்டு அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான். அதுக்கு நருட்டோ வந்துட்டு உனக்கு என்னதான் பிரச்சனை, அந்த புள்ளைய எதுக்கு பிடிச்சி வச்சிருக்க, மோகி கிட்ட உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுவான். இங்கே பாரு அசஞ்சினா அவனை கொன்றுவேன், எனக்கு தேவையில்ல ஃபர்ஸ்ட் ஹோக்காகேவோட ஸ்க்ரால் ஆஃப் சீலிங் தான் அப்படின்னு சொல்லி கேட்பான். இதுக்கப்புறமா ஸ்க்ரால் ஆஃப் சீலிங் அப்படின்னு சொல்லி நருட்டோ யோசிப்பான். இதுக்கப்புறமா சாஸ்கேவும் சக்குராவும் நடந்து போயிட்டு இருக்கேன். இந்த இடத்த காட்டுவாங்க. இந்த இடத்துல வந்துட்டு சக்குரா நீ இவ்வளோதான் என்னை கூப்பிடுவீங்களா நான் எதிர்பார்க்கலைங்க மாதிரி சொல்லிட்டு இருப்பா. அதுக்கு சாஸ்கே இருந்துட்டு நீ இந்த சுனி எக்ஸாமில் கலந்துக்காத அப்படின்னு சொல்லி சொல்லுவான். ஏன்னா நிறைய இறக்கம் இல்லாதவங்க தான் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதை கேட்குற சக்குரா வந்துட்டு என்னை பற்றி நீ கவலைப்படுறியா அப்படிங்கிற மாதிரி சந்தோஷப்பட்டிருப்பா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோ கிட்ட ஒரு நிஞ்சா வருவான் தெரியுங்களா, ரோக் நிஞ்சா மாதிரி. அதே மாதிரி இங்கே ஒரு பர்சன் வருவான். வந்துட்டு திடீர்னு இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். என்னை கோவப்படுத்தாத இல்லைன்னா நான் உன்னை கொன்றுவேன் அப்படிங்கிற மாதிரி சாஸ்கே அட்டாக் பண்ணுவான். இருந்தாலுமே ஃபைட் கண்டினியூ ஆகும். இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா அவன் ஒரு அம்ப்ரலா ஓட்ட வச்சிருப்பான், தூக்கி வீசுவான். இவனும் அவனோட குனாய் நைஃபை தூக்கி வீசுவான். பட் ஆனால் இந்த அம்ப்ரலாவில் பட்டோன்னே ஏகப்பட்ட குனாய் சாஸ்கேவை அட்டாக் பண்ணும். சரியான புகை மூட்டமாய் இந்த இடத்துல சாஸ்கேவை காட்டுவாங்க. சரியான அடி வாங்கி படுத்து கிடப்பான். இதுக்கப்புறமா நருட்டோ கிட்ட ஜம்ப் ஆவாங்க. இந்த இடத்துல நீ என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, போய் அதை எடுத்துட்டு வா அப்படிங்கிற மாதிரி சத்தம் போடுவான். அதுக்கு நருட்டோ வந்துட்டு நான் நோ சொன்ன என்னடா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்பான். இந்த புள்ளையை கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லிடுவான். எது அங்கே இருக்கிறது 2 டம்மி, ஒன்னா அவன் பின்னாடி இருக்கிறது இன்னொன்று நீ அப்படின்பான் நருட்டோ. செம காமெடியாக்கும். திரும்பி பார்த்தா அந்த மொய்கிங்கிற புள்ளையை வந்து நருட்டோ காப்பாத்திருப்பான். இந்த இடத்துல நருட்டோ வந்துட்டு இப்போ மொய்கி ஒரு கிரேட்டஸ்ட் ஷினோபி கூட இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவான். இதை கேட்குற மொய்கி வந்துட்டு ஆமா அது நீங்க தான் பாஸ், நீங்கள் தான் என்னோட ஹீரோ அப்படின்னு சொல்லுவா. இது க்ளோன் ஜுட்ஸுவா சே அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருப்பான். இதுக்கப்புறமா நருட்டோ வந்து நெட் எடுத்து தூக்கி வீசுவான் மேலே. இந்த இடத்துல நருட்டோ போய் பார்க்கும்போது ஒரு பாறங்கல்லோட்ட தான் இருக்கும். இதை பார்க்குற கோனஹாமர் வந்துட்டு அவன் சப்ஸ்டிடியூஷன் ஜுட்ஸு யூஸ் பண்ணியிருக்கான் பாஸ் அப்படின்னு சொல்லுவான். இதே விஷயத்த தான் நானும் அவனுக்கு பண்ணேன், காப்பி கேட் அப்படின்னு சொல்லி திட்டுவான். இதுக்கப்புறம் அந்த நிஞ்சா ஒரு மரத்துக்கு பின்னாடி நின்றுட்டு அவங்கள வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பான். இதுக்கப்புறமா சாஸ்கேக்கு பயங்கரமாக அடிப்பட்ட மாதிரி சீன் பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துக்கு ஜம்ப் ஆயிரும். இந்த இடத்துல சக்குரா அழுதுட்டு இருப்பா. அப்போ அவன் வந்துட்டு வந்து பயங்கரமாக சிரிச்சுட்டு வருவான். அப்போ சக்குரா வந்துட்டு நீ பெரிய தப்பு பண்ணிட்டடா முட்டா பையலே, இந்த இதெல்லாம் கென்ஜுட்ஸுங்கிறத நான் ஃபர்ஸ்டே நோட் பண்ணிட்டேன், ஏன்னா சாஸ்கே இப்படிலாம் பேச மாட்டான், என் மேலாம் கவலைப்பட மாட்டான் அப்படின்னு சொல்லுவான். இதுதான் தப்பே அப்படின்னு சொல்லுவா. எனக்கு தெரிஞ்சு இப்படிப்பட்ட ஒரு கோலை ஒரு கென்ஜுட்ஸு யூஸ் பண்ணி கோலத்தனமாக நம்மளை கூப்பிடுறான்னா நம்ம இந்த இடத்துல போகாமல் ஒரு கோலையோட்ட ஒளிஞ்சுக்க கூடாதுன்னு சொல்லி தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லுவா சக்குரா. இந்த சீனும் நல்லா தான் இருக்கும். இதுக்கப்புறமா அவன் அட்டாக் பண்ணுவான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சக்குரா தைரியமாக முன்னாடி நடந்து போவா. பார்த்தீங்கன்னா அந்த கொடையும் ஒரு இல்யூஷன் மாதிரி தான் இருக்கும். அதையும் ஒரு கென்ஜுட்ஸு அப்படிங்கிறத சக்குரா ஆல்ரெடி நோட் பண்ணியிருப்பா. ககாஷி ட்ரெயின் பண்ண குனோ இச்சி
பரவாயில்ல இந்த அளவுக்கு இருக்க, ஆனால் சுனின் எக்ஸாம்ஸ்லேயும் இதே மாதிரி இல்யூஷன்ஸ் இருக்காது, ரியாலிட்டியே வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்குற சக்குரா வந்துட்டு நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன், எதுக்காகவும் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவா. அதுக்கப்புறமா சுனின் எக்ஸாமை ஈஸியாக பாஸ் பண்ணுவேங்கிற மாதிரி சக்குரா கத்துவா. இருந்தாலுமே அது கஷ்டம் தான் அப்படிங்கிற மாதிரி அவள் திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவா. இதுக்கப்புறம் சாஸ்கே இன்னொரு நிஞ்சாவோட ஃபைட் பண்ணுறதை காட்டுவாங்க. அந்த நிஞ்சாவை அடிச்சதுக்கப்புறமா சாஸ்கே சொல்கிற ஒரே விஷயம், இதுக்கப்புறம் எங்கள் வில்லேஜ் பக்கம் தலை வச்சு மூடப்படுத்துறாத அப்படின்பா. இதுக்கப்புறமா கக்காஷி நைட்டு நிலாவை பார்த்துட்டு கொண்டிருப்பாரு. இதுக்கப்புறமா அந்த நிஞ்சா பார்த்தீங்கன்னா 3 பேர் கூட ஃபைட் பண்ணியிருப்பான்ல, அவன் வருவான். கக்காஷி கிட்ட வந்துட்டு அந்த ரூக்கீஸ்லாம் ரொம்பவுமே ட்ரபிள் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவார். நம்ம ஃபஸ்ட்டாக ஒக்காகே சொல்லுவார்ல அந்த ப்ரிலிமினரி டெஸ்ட்டுன்னு சொல்லி. ஸோ அந்த தான் இங்கே நடந்திருக்கு எக்ஸாக்டாக. அந்த நிஞ்சா யாருன்னு பார்த்தீங்கன்னா இருகா சென்சே. நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க 9 பேர்த்தோட ஸ்கில்ஸுமே டெவலப் ஆகிருக்கு. அவங்க இந்த இதுக்கு தயார் தான், அவங்க எல்லாருமே பாஸ் அப்படின்னு சொல்லுவார். இதுக்கப்புறமா கக்காஷி என்னதான் சொன்னாலும் சுனின் எக்ஸாம் கஷ்டம்தான், பார்க்கலாம் அவங்க எப்படி தான் வராங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம் 3 சென்சேவை, ஆசுமா, குரனாய், கக்காஷி. பட் நம்ம பார்க்காத ஒரு சென்சேவும் ஒரு டீமும் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்கலாம், பொறுமையாக பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 10-10, நெஜி, லீ 3 பேர்த்த காட்டுவாங்க. இதில் 10-10 வந்துட்டு 3 ஜொனின் லெவலில் இருக்க சென்சேஸும் சண்டை போட்டுட்டு எப்படிலாம் ஆள் சேர்த்திட்டு இருந்திருக்காங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இந்த இடத்துல தான் என் தலைவன் லீயை ஃபஸ்ட்டாக காட்டுவாங்க. நான் நருட்டோ வந்து பார்க்குறக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. மெயின் கேரக்டர்னா நருட்டோ. அதுக்கப்புறம் கேட்டால் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க, மாதராக்காக பார்த்தேன், அதுக்காக பார்த்தேன், இதுக்காக பார்த்தேன்னு. பட் நான் பார்த்ததுக்கான ஒரே காரணம் லீ வெர்சஸ் காரா ஃபைட்டுக்காக தான். அந்த அளவுக்கு நான் லீ மேலே ஒரு பயங்கர வெறியன். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் டைமாக நெஜியை காட்டுவாங்க. அவன் வந்துட்டு இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது அப்படின்பா. சொல்லப்போனால் இது அவங்களுக்கு கெட்ட செய்தி மாதிரி தான் அப்படின்னு நெஜி சொல்லுவான். இதை கேட்குற 10-10 சிரிப்பா. இவங்களும் பார்த்தீங்கன்னா லீஃப் வில்லேஜை சேர்ந்த கெனின்ஸ் தான். அண்டு இவங்க பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்காங்க சுனின் எக்ஸாம்ஸில் ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் டீம்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நருட்டோ சாஸ்கே வந்து அகாடமி கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ சக்குரா வருவா, நீ லேட்டாக வந்துட்டு அப்படின்னு சொல்லி நருட்டோ சொல்லுவான். இதுக்கப்புறமா சக்குரா சாஸ்கேக்கு நடந்த விஷயத்தில் யோசிச்சு பார்த்துட்டு மார்னிங் சாஸ்கே அப்படின்னு சொல்லுவா. யா அப்படின்னு சொல்லுவான் சாஸ்கே. அவன் மனசுக்குள்ளே ஓடுற விஷயம் என்ன, சக்குரா இன்னைக்கு கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாக நடந்துக்கிறாளே அப்படின்னு நினைப்பான். இதுக்கப்புறமா அகாடமிக்குள்ளே காட்டுவாங்க. லீயை வந்து ஒரு 2 ஆள் அடித்து தள்ளி விட்டுருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அந்த 301 ரூமோட கார்ட்ஸோட்ட நிற்பாங்க. எங்களை உள்ளே போகிற கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த இடத்துல 10-10 அடிச்சிருவானுங்க. அதுக்கப்புறமா பயங்கரமாக நிறைய டைலாக்ஸ் பேசுவாங்க. இந்த அளவுக்கு வீக்காக இருக்கவங்களாம் சுனின் எக்ஸாம்லாம் வர போகிறாங்களாமா. சுனின்னா என்னன்னு தெரியுமாடா, அதெல்லாம் ஒரு யூனிட் லீடர் லெவலுக்கான பதவி, அப்படி இப்படின்னு நிறையா பேசுவானுங்க. ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 பேருமே அடிபட்டு விழுந்து கிடப்பாங்க. பட் நிறையா சொல்லியிருப்பேன்ல ஃபஸ்ட்டு டஃபஸ்ட் டீம்னு. ஆனால் என்னடா 2 பேரும் அடி வாங்கி கிடக்குறாங்களே அப்படிங்கிற மாதிரி யோசிக்காதீங்க. இதுக்கப்புறமா சாஸ்கே, நருட்டோ, சக்குரா 3 பேருமே வருவாங்க. என்ன ஆர்கியூமெண்ட் அப்படின்ட்டு வருவான் சாஸ்கே. 2 பேருமே நகர்ந்துக்கிறீங்களா, எனக்கு உங்களோடலாம் பிஸ்னஸ் இல்லை, நான் 3rd ஃப்ளோர் போகணும் அப்படின்பா. என்ன நீ அதை நோட் பண்ணிட்டியா அப்படிங்கிற மாதிரி அந்த 2 பேருமே கேட்பானுங்க. அப்போ சாஸ்கே வந்துட்டு சக்குரா என்னை விட நீ தான் முதல்ல பார்த்துருப்ப, ஏன்னா உனக்கு தான் அந்த அளவுக்கு கண்களும் இருக்குது, அனலிட்டிக்கலான விஷயங்களையும் யோசிப்ப, நம்ம ஸ்குவாட்லேயே நீ தான் அப்பேற்பட்டாள், நீ முன்னாடி நோட்டீஸ் பண்ணியிருப்பிய அப்படின்னு சொல்லி கேட்பான். இதை கேட்குற சக்குரா வந்துட்டு நான் நோட்டீஸ் பண்ணியிருப்பானா அப்படிங்கிற மாதிரி யோசிப்பா. ஆமாம், நான் ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே நோட்டீஸ் பண்ணிட்டேன், இது நாங்கள் வந்தது 2nd ஃப்ளோர் தான், 3rd ஃப்ளோர் கிடையாது அப்படின்னு சொல்லுவா. இதுக்கப்புறமா சரி நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த 301ங்கிறது 201 அப்படின்னு சேஞ்ச் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கென்ஜுட்ஸு யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதுக்கப்புறமா அங்கே 2 பேர் நின்றுருப்பாங்க இல்லையா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 2 பேருமே சரி இந்த அளவுக்கு நீங்கள் கண்டுபிடிச்சி பெரிய ஆள் தான், சரி இப்போ நீ இதோட டீல் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பாஞ்சு வந்து கிக் பண்ண வருவான். இந்த இடத்துல லீ வந்து வர வேகமே தெரியாது, டக்குன்னு வந்து சாஸ்கே அண்ட் அவனை 2 பேர்த்தையுமே தடுத்துருவான். இந்த இடத்துல சக்குராவே ஆச்சரியமாக பார்ப்பான், ஏன்னா சாஸ்கே விட வேகமாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல நெஜியும் 10-10 வந்துட்டு ஏன்டா நம்ம பண்ண ப்ராமிஸை மறந்துட்டியா, இந்த விஷயத்த நீ தான்டா சொன்ன, நம்ம லோ ப்ரொஃபைல் காட்டணும், நம்மளோட டான்ஸை வெளியே காட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இந்த இடத்துல சாஸ்கே வந்துட்டு இவனோட கையில் அப்படி என்ன சக்கரா யூஸ் பண்ணான், என் கிக்கவே ஸ்டாப் பண்ணிட்டானே அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருப்பான். இந்த இடத்துல லீயோட இன்டென்ஷன் நமக்கு இப்போ தான் புரிய ஆரம்பிக்கும். அவனுக்கு கண்ணெல்லாம் செவக்கும் வெக்கப்படுவான். யாரை பார்த்தனா சக்குராவை பார்த்து. இவன் கண்ணத்துல அடிபட்டமாச்சு, இப்போ அதெல்லாமே போய் தானா அப்படிங்கிற மாதிரிலாம் நினைப்பாங்க. சக்குரா கூட நினைப்பா இவங்க இதுக்கு முன்னாடி அடி வாங்கிட்டு இருந்தாங்க தானே, இவனுக்கு எப்படி இவ்வளோ ஸ்ட்ரென்த்துங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருப்பா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ராக்லி ரொம்பவுமே வெக்கப்பட்டிருப்பான் இல்லையா. டக்குன்னு போய் சக்குரா கிட்ட என் பேர் ராக்லி, உன் பேர் சக்குரா தானே கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். சரி என் கூட டேட் வரையா, நான் என்னோட வாழ்க்கை முடிகிற வரைக்கும் உனக்கு காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்பான். அப்சல்யூட்டாக வேண்டாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இதை கேட்குற ராக்லி ரொம்பவுமே
டிப்ரெஷனுக்கு ஆளாயிருவான். ஏன் அப்படிங்கிற மாதிரி லீ கேட்பான். அதுக்கு வந்துட்டு நீ ரொம்பவுமே வினோதமாக இருக்க அப்படின்னு சொல்லுவா. இதை கேட்குற நருட்டோ பயங்கரமாக சிரிப்பான். இதுக்கப்புறமா நெஜி வந்துட்டு டேய் உன் பேர் என்னன்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லி சாஸ்கே கிட்ட கேட்பான். இந்த இடத்துல நருட்டோ பயங்கரமாக டென்ஷன் ஆவான். எதுக்கு எப்போ பார்த்தா சாஸ்கே கிட்டே போய் கேட்குறானுங்க அப்படிங்கிற மாதிரி. ஒருத்தவங்க பேரை கேட்கறதுக்கு முன்னாடி உங்கள் பேரை சொல்லணுங்க விஷயம் கூட தெரியாதா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சாஸ்கே கேட்பான். டேய் நீ ரூக்கி தானடா, இப்போ தானே வந்திருக்கேன், உன் வயசு என்ன அப்படிங்கிற மாதிரி நெஜி கேட்பான். நான் ஒன்றும் உனக்கு பதில் சொல்லணும் அவசியம் கிடையாது அப்படின்றான் சாஸ்கே. இதை பார்க்குற டென்டன் சிரிச்சுட்டு வைக்கப்படுவா. அவன் அழகாக க்யூட்டாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நினைப்பான். இந்த இடத்துல நருட்டோ லீ ரெண்டு பேருமே டிப்ரெஷனில் இருப்பாங்க. லீக்கு அவனோட கவலை, நருட்டோக்கு அவனோட கவலை. இந்த இடத்துல சக்குரா இருந்துட்டு சரி வாங்க சாஸ்கே நருட்டோ போகலாம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போவா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு முன்னாடி ரெண்டு சின்ன பசங்க வந்துட்டு ஃபைட் பண்ணுற மாதிரி காமிச்சாங்க இல்லையா. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ரியலாக பார்த்தீங்கன்னா ஒரு மென் லெவலில் இருக்க ஒரு ஷினோபி. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கக்காஷி அண்ட் காயோட ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு டீமுமே பயங்கரமாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கப்புறமா 3 பேர் நடந்து போயிட்டு இருக்க இடத்த காட்டுவாங்க. இந்த இடத்துல சாஸ்கே மனசில் ஓடுற விஷயம் ஒன்று தான், நல்ல தொடக்கம், இந்த சுனின் எக்ஸாமில் ஃபுல்லாக மான்ஸ்டர்ஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைப்பான். இந்த இடத்துல நெஜி, லீ அப்புறம் காரா 3 பேர்த்தையுமே காட்டுவாங்க பேக்ரவுண்டில். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் சுனின் எக்ஸாம் எப்படி இருக்க போகுதுங்கிறத அடுத்த வர எபிசோட்ஸில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. நருட்டோவோட ஃபுல் அனிமே சீரிஸ் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நான் ஃபியூச்சரில் அப்லோட் பண்ணிட்டே தான் இருக்க போகிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை தவறாமல் பார்க்குறக்கு. நீங்கள் ஃபுல் நருட்டோ சீரீஸை கண்டிப்பாக என் வாய்ஸ் மூலமா கேட்டு முடிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். かぶれのやぶ医者が竹やぶの中へ吸ったこらさやぶから棒に吸ったこらさやぶれたらぶれた持って吸ったこらさやぶれかぶれのやぶ医者が